ரஜினியோட பட டிக்கெட்லாம் 2000 ரூபாய்க்கு விற்றது நீங்கள் பார்த்தோமா இல்லையா? சென்னையிலே 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இதெல்லாம் பிளாக் மணியே இல்லையா? இதெல்லாம் கருப்பு பணம் தானே. பொய்யா போகிற காசு அரசாங்கத்தோட கணக்கில் காமிக்காமல் போகிற காசு கருப்பு பணம். கருப்பு பணம் உங்களால் தான் ஜென்ரேட்டே ஆகுது. அதை தடுக்கவே உங்களுக்கு துப்பு இல்லை. இதுக்கு நீ வாய் திறக்கலைன்னா நீ என்ன ஆன்மீகம்? ஆன்மீகம்னா கண்ணை மூடிட்டு ஒரு செவுத்து பார்த்து உட்காந்துருக்கிறது ஆன்மீகமா? ரஜினி ஆன்மீகமா? ஆன்மீகம்னா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. கண்ணை மூடி உட்காந்துருது ஆன்மீகம். அப்போ தமிழ்நாட்டுக்கு சேரில் சிஎம் சேரில் வந்து உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருவார் போல. இதெல்லாம் இலுமினாட்டி சிம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே அதையும் தூக்குவார். இதுதான் அரசியல். ஒரு 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 எண்ணத்துக்காக அந்த சிம்பிளை போடுறோம். இந்த சிம்பிளுக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சிம்பிள் இவங்க ஆன்மீக சிம்பிள்ங்கிறாங்க. இது எதுக்குன்னு நான் நோண்டி பார்த்தேன். சரி, ஆன்மீகத்தில் இது எதுக்கு பண்ணுவேன்? கக்கூஸ் வரலைன்னா போகிறதுக்காக பயன்படுத்துகிற சிம்பிள்ங்க இது. ரஜினியோட அரசியல் ஒன்றும் இருக்காது. அது ஒரு ஒன்றுக்கும் ஆகாத அரசியலாக இருக்கும். கமலோட அரசியல் ஆபத்தாக இருக்கும். ராகுல் டிராவிட் பிராமின் தானே. அவருக்கு எப்படி திராவிடன் பேர் வந்துச்சு? இப்போ திராவிடம்ங்கிறதே வந்து பிராமணர்களை குறித்து சொல்லுதான். அதை கால்வெள் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அதை இவங்க அரசியலாக மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். மை போட்டு எழுதணும். அது என்ன மா அப்போ அங்கேயே நீ தமிழை கொள்கிற. நீ நாளைக்கு தமிழை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தலைமை ஏற்கிற பண்புக்கே நீ வரக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம சொல்கிறதா. ஒரு அடுத்த இனத்தை ஆளணும்னு நினைக்கிறதே ஒரு பெரும் கேடுகட்ட அயோக்கியத்தனம், ஆதிக்க புத்தி. அதுதான் சாதி வெறி, அதுதான் மத வெறி, அதுதான் இனவெறி. ஏன் ஒருத்தன் வெளியூருக்காரன் தீ குளிச்சானு சொல்லுங்கள். மனிதத்துக்காக பேசணும். மனிதத்துக்காக ஏன் அடுத்தவன் தீ குளிச்சான்? தமிழன் தானே தீ குளிச்சத்தான். ஈழத்தமிழர்கள் செத்ததுக்கு உங்களை மாதிரி என்ன தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் இப்போ படம் முடியும் போது போகும்போது போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சனி லியோனி நடிக்கிற படத்துக்கு தேசிய கீதத்தை போட்டு எந்திரிக்க வைக்கிறீங்க. எதை எந்திரிக்க வைக்கிறீங்க? என்ன எந்திரிக்க வைக்கிறீங்க? பக்கத்தில் கேட்போம், தண்ணி வருதா? இப்போ பேசியிருக்கானா அந்த சுப்பிரமணிய சாமி? தண்ணி வருதா? நமக்கு தண்ணி தர முடியாதுன்னு பேசுகிறானே அவன். அப்போ நான் ஜனநாயகவாதியா? அவன் ஜனநாயகவாதியா? அப்போ அவனும் தீவிரவாதி. என்ன தீவிரவாதின்னு சொல்கிறவன் ஏன் அவனை தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? திருப்பி கேட்கணும்ல. அதை தான் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் கேட்குறோம். எங்களால் முடியாது. இனிமேல் நீ வந்து எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். எனக்கு நீ சமூக உரிமை கொடுத்தா நான் உனக்கு சமூக உரிமை கொடுப்பேன். நீ என்னை திருடுன்னு நினச்சா நான் அவனை செருப்பால் அடிப்பேன். இவ்வளோதான். அவன் ஆபாச கடைகள் விட்டுப்பட ரேஞ்சுக்கு மதத்தை உருவாக்கி வச்சுருக்கான். சிவனையும் இப்போ விஷ்ணுவையும் ஹோமோசெக்சுவலாக மாற்றிட்டான். இதை உடனே என்ன பண்ணுறாங்க? விநாயகர் இதுதான் இப்படி சொல்லியிருந்தானா மதத்தை மதிச்சிருப்பேன். இதுதான் உண்மை. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க? விநாயகர் வந்து ஏதோ பார்வதி குளிக்க போனாங்க. குளிக்கும்போது அழுக்க உருட்டி வச்சாங்க. இவர் உடனே சிவன் வராரு, தலையை வெட்டினாரு, கீழே போய் விழுந்துருச்சு. அவன் சிவன் எங்கே இருந்தான்னு கேட்டால் இமயமலையில் இருந்தாருங்கிறான். திருடிட்டு போயிட்டான். சிவன் குளிரில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரான் சம்மந்தமே இல்லாமல். ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தாருங்கிறதுக்காக ஆலமர செல்வன்னு பேர் சிவனுக்கு. இமயமலையில் போய் நீ ஒரு ஆலமரத்தை எடுத்து காமிங்க. இமயமலை உச்சியில் ஒரு புளியை காமிச்சிருங்க. இமயமலை உச்சியில் ஒரு காலமாட்டை காமிங்க. கடனை கட்டி தான் ஆகணுங்கிற. தமிழக விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்லைங்கிற. காவேரியில் தண்ணி தரமாட்டோங்கிற. காவேரியில் அப்படிலாம் பேசக்கூடாது சுப்பிரமணிய சாமி. இப்படி பேசுனதுக்கு உனக்கு தேசிய விரோத சட்டம் உன் மேலே பாயும் அப்படின்னா நீ நல்ல நாடு. ஏன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் பேசுகிறாரு. ஆனால் அவன் மேலே பாயாது. அவனை எதிர்த்து நான் பேசுகிறேன் பாருங்க, என் மேலே பாயும். இதுதான் இந்திய அரசு. இதுதான் பிராமண அரசு. இதுதான் யூதர்களுடைய அடிமை இலுமினாட்டிகளால் இயக்கப்படுற அரசு. ரஜினிகாந்த் அவர்களும் இல்லை கமல்ஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இந்த அவங்க அரசியல் என்ட்ரி எப்படிலாம் நமக்கு பாதிப்பு வரும்? எதனா நமக்கு என்னென்ன லாபம் இருக்கா? அவங்க அரசியல் வரதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, அவங்க அரசியல் அவங்க வந்து இவ்வளோ காலமாக இன்றைக்கி தான் ரஜினி பிறக்கல, இன்றைக்கி தான் கமலும் பிறக்கல. புரியுதுங்களா? இப்போ என் வயசு 24 வயசு, நான் அரசியல் பேசுகிறேன். கமலஹாசன் 24 வயசில் இருக்கும்போது அரசியல் பேசியிருக்கணும். அவர் கண்ணு முன்னாடி எத்தனையோ தப்பு நடந்துச்சு. ரஜினி முன்னாடி எத்தனையோ தவறுகள் நடந்துச்சு. அப்போல்லாம் வாயை மூடிட்டு மௌனியில் இருந்துக்கிட்டு, அப்போல்லாம் வந்துட்டு மாறி தப்பாக ஆதரிச்சுக்கிட்டு, இப்போ அவங்க எதிர்க்கிறதுக்கும் இல்லை பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வெற்றிடத்தை பயன்படுத்தி ஏதாவது கொஞ்சம் நம்ம 4 காசு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க. அரசியல் உணர்வு உண்மையாகவே ரஜினிக்கும் கமலுக்கும் இருந்துருச்சுன்னா அவங்க ஏன் இவ்வளோ நாள் தாமதம் கழிச்சு இப்போ வரணும்? முன்னாடியே வந்திருக்கலாம்ல. ஜெயலலிதாவோட மரணத்துக்குலாம் பின்னாடி ஏன் வரணும்? ஜெயலலிதா இருக்கும்போதே வந்திருக்கலாம்ல. ஸோ அவங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோடைய இதெல்லாம் என்ன, அவருடைய படத்துக்கு டிக்கெட்டு அதுவே வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ வர படங்கள் எல்லாமே ரஜினியோட பட டிக்கெட்லாம் 2000 ரூபாய்க்கு விற்றது நீங்கள் பார்த்தோமா இல்லையா? சென்னையிலே 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இதெல்லாம் பிளாக் மணியே இல்லையா? இதெல்லாம் கருப்பு பணம் தானே. பொய்யா போகிற காசு அரசாங்கத்தோட கணக்கில் காமிக்காமல் போகிற காசு கருப்பு பணம். இப்போ கருப்பு பணம் உங்களால் தான் ஜென்ரேட்டே ஆகுது. அதை தடுக்கவே உங்களுக்கு துப்பு இல்லை. புரியுதா? நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க? ஆன்மீக அரசியல்னு சொல்கிறீங்க. என்ன ஆன்மீகம்? தமிழர்கள் அங்கே கொடுத்து கொன்னாங்க, செத்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் பேசாமல் கண்டுக்காமல் அதுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு மன இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கே கொல்லப்பட்டுருக்காங்க, தண்டிக்கப்பட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே ரஜினி இப்போ கூட விழுப்புரத்தில் ஒரு பெரிய ஒரு இது நடந்திருக்கு. ஒரு பெண்ணை போட்டு கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. பேசினாரா ரஜினி? என்ன பேசியிருக்காரு? இதுக்கு நீ வாய் திறக்கலைன்னா நீ என்ன ஆன்மீகம்? ஆன்மீகம்னா கண்ணை மூடிட்டு ஒரு செவுத்தை பார்த்து உட்காந்துருக்கிறது ஆன்மீகமா? ரஜினி ஆன்மீகம்னா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. கண்ணை மூடி உட்காந்துருது ஆன்மீகம். அப்போ தமிழ்நாட்டுக்கு சேரில் சிஎம் சேரில் வந்து உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துருவார் போல். என்னமோ நடக்கட்டும்னு.
இவரை நம்பி எப்படி நீங்கள் நாட்டை ஒப்படைக்க போறீங்க? சுற்றி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டால் தான் அது ஆன்மீகம். அதை விட பெரிய ஆன்மீகம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் நபிகள் சொல்கிறீங்க, ஒரு பெரிய மதத்தை உருவாக்கியிருக்காரு, இஸ்லாம்னு ஒரு மதத்தை. அவர் என்ன பண்ணார்? தன்னை சுற்றி நடக்கிற தப்பை தட்டி கேட்டார். இயேசுநாதர் இருக்கார், அவர் ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காரு. அவர் என்ன பண்ணார்? அவரை சுற்றி நடக்கிற தப்பை தட்டி கேட்டார். சிவபெருமான் இருக்கார், அவர் என்ன பண்ணார்? தன்னை சுற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நல்லதுன்னு பார்த்து அதெல்லாம் செஞ்சார். முருகன் இருக்கார், போர்க்கடவுள்ங்கிறோம். போர்க்கடவுள் முருகன் யார்? முருகன் என்ன? அவர் சுற்றி நடந்த தப்பை தட்டி கேட்ட ஒரு வீரன் தான், ஒரு அந்த தமிழர்களுக்கு தலைவனாக இருந்த ஒரு ஆள் தான். அவங்க தான் கடவுளாகிறாங்க. ஆன்மீகம்னா இதுதான். ஒரு உன்னோட சார்பாக இருக்க மக்களுக்கு வந்து ஒரு தப்பு நடக்கும்போது அதை நீ தட்டி கேட்குற. அதுக்காகனா மக்கள் உன்னை கடவுளாக கும்பிட போகிறாங்க. வீரப்பனை நீ கடவுளாக மக்கள் கும்பிட்றாங்க, குலதெய்வமாக கும்பிட்றாங்க வீரப்பனை. எப்படி வீரப்பன்? நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்தால் தானே வீரப்பன். நீங்கள் நல்லா பிறந்தப்போ ஒரு இந்த மண்ணில் ஒரு நடமாடிட்டு இருந்த ஒரு உயிராக இருந்தவர் தானே வீரப்பன். எப்படி வீரப்பனுக்கு மக்கள் வந்து செலவழிக்கிறாங்க? எப்படி அவரை கடவுளாக மாற்றுறாங்க? எப்படி சாமி கும்பிட்றாங்க? மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா தானாகவே நீங்கள் இறைவனோட இடத்துக்கு வைக்கப்படுவீங்க. இதுதான் ஆன்மீகம். கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு மூச்சு விட்றேன் அதை விட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஆன்மீகம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரஜினி இதை முதல்ல தெரிஞ்சுக்காம இவ்வளோ நாள் போயிட்டு குளிரில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இமயமலையில். இதுதான் உண்மை. முதல்ல இங்கே நடக்கிற தப்பை அவர் தட்டி கேட்கட்டும். தப்பை தட்டி கேட்க தெரியாத ஒரு ஆள் போய் சிஎம் ஆகி என்னத்தை செய்ய போகிறாரு? ஸோ அவர் உள்ளே வர்றதுங்கிறதுலாம் வந்து யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் போடுற சிம்பிள். அந்த வடிவேலு ஒரு படத்தில் அந்த மீன் இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும்னு ஒவ்வொன்றா அழிச்ச கணக்காக தான் அவரோட சிம்பிளை ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு இருந்துச்சு, அதை அழிச்சாங்க. ஒரு தாமரை இருந்துச்சு, பிஜேபி சப்போர்ட் அப்படின்னு தாமரை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் இது இருக்குது, இதெல்லாம் இலுமினாட்டி சிம்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே அதையும் தூக்குவார். இதுதான் அரசியல். ஒரு எண்ணத்துக்காக அந்த சிம்பிளை போடுறோம். இந்த சிம்பிளுக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்மந்தம்? இந்த சிம்பிள் இவங்க ஆன்மீக சிம்பிள்ங்கிறாங்க. இது எதுக்குன்னு நான் நோண்டி பார்த்தேன். சரி, ஆன்மீகத்தில் இது எதுக்கு பண்ணு? கக்கூஸ் வரலைன்னா போகிறதுக்காக பயன்படுத்துகிற சிம்பிள்ங்க இது. உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு லூஸ் மோஷன் இதெல்லாம் கரெக்டாக போனோம்னா இந்த சிம்பிள் வந்து பயன்படுத்தலாமா? கக்கா போகிற சிம்பிளை கொண்டு வந்து நீங்கள் அரசியலுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தா இது சித்த மருத்துவர்லாம் போய் கேளுங்க. அந்த இந்த 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 இதுக்கு எதுக்காக இது பயன்படுத்தப்படுறதுன்னு கேளுங்க. சீராக மலம் போவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிம்பிளாம். இதை கொண்டு நான் கூட ஏதோ ஆன்மீகத்தில் ஏதோ அதுக்கு பெரிய இது இருக்கும் போல நினச்சிட்டு விசாரிச்சு பார்த்தா அதுக்கு இதுதான் காரணம். இதை போய் கக்கா போகிற சிம்பிளை கொண்டு வந்து நீங்கள் வந்து அரசியலில் காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன காமெடி பண்ணுறீங்க? அப்போ அவர் காமிக்கிறது வந்து அவங்க தான் கிறுக்குத்தனமாக இலுமினாட்டி சிம்பாலிசம்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதை கொண்டு வந்து நீங்களும் அப்படியே வெளிப்படையாக காமிச்சிட்டு வரீங்க. இப்போ இதெல்லாம் புரிஞ்சு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க. கமலுக்கும் அதே தான். இவ்வளோ ஆழமாக இல்லாமல் இருந்துட்டு இப்போ இந்த ஒரு வெற்றிடம் இருக்குன்னு உடனே பூந்து மக்களை குழப்புற வேலையை தான் கமலும் செய்கிறாரு, அதே தான் ரஜினியும் செய்கிறாரு. கமலோடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியோட அரசியல் ஒன்றும் இருக்காது, அது ஒரு ஒன்றுக்கும் ஆகாத அரசியலாக இருக்கும். கமலோட அரசியல் ஆபத்தாக இருக்கும். கமலோட அரசியல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமண ஆதிக்க அரசியலாக தான் இருக்கும். அந்த பிராமண ஆதிக்கத்தை திராவிட போர்வைக்குள்ள வந்து அவர் செய்வார். அதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆண்டு காலமாக திராவிடம் வேறு பிராமணியம் வேறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம. அது ரெண்டும் ஒன்றுங்கிறத கமல்ஹாசன் வந்து ப்ரூவ் பண்ண போகிறார். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறதே பிராமணர்களை குறித்து சொல்லு தான். தன்னை ஒரு திராவிடர்னு கமல்ஹாசன் சொல்லிக்கிறது சரிதான். ஏன்னா ஆதிசங்கரர் வந்து யாரை திராவிடர்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருஞான சம்பந்தர் தான் திராவிடர்னு சொல்கிறாரு. அவர் பிராமணர் தான் திராவிடர். அது தெளிவாக அவர் சொல்கிறார். ராகுல் டிராவிட் பிராமின் தானே, அவருக்கு எப்படி திராவிடன் பேர் வந்துச்சு? இப்போ திராவிடம்ங்கிறதே வந்து பிராமணர்களை குறித்து சொல்லுதான். அதை கால்வெல் தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அதை இவங்க அரசியலாக மாற்றி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ ஒரு கமல்ஹாசன் வந்து தன்னை திராவிடர்னு சொல்லிக்கிறது சரிதான். இப்போ நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியுது. முன்னாடிலாம் தெரியாது. ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. அப்போல்லாம் நமக்கு புரியல. இப்போ நமக்கு தெளிவாக தெரியும். ஆரிய அரசியலும் திராவிட அரசியலும் ஒரே அரசியல். அது தமிழர்களை போட்டு அமுக்கும் அரசியல், தமிழர்களுடைய அடையாள அழிப்பு அரசியல்ன்ட்டு இதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அவரோட கட்சியோட பேர் என்ன கட்சியோட பேர் என்ன? மையம்னு வருது. அந்த மையத்துக்கு என்ன தமிழ் எழுதியிருக்காரு? அது தமிழ் எழுத்தாது, மை போட்டு எழுதணும். அது என்ன? மா. அப்போ அங்கேயே நீ தமிழை கொள்கிற. நீ நாளைக்கு தமிழை கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எதுக்கு தமிழை கொள்கிற? ஏன் மைன்னு உனக்கு வராதா? அப்போ என்னன்னா தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக காமிச்சிக்கணுமா? பெரியார் வந்து மையெல்லாம் எழுதக்கூடாதுன்ட்டு அந்த ஆள் தமிழை கொண்டாரு. இந்த ஆள் அதுக்கு வந்து தமிழை கொள்றாரு. பிராமணனும் திராவிடனும் ஒன்றுங்கிறத கமல்ஹாசன் வந்து இந்த மக்களுக்கு உணர்த்த போகிறார். இதுதான் கமல்ஹாசனோட அரசியலாக இருக்க போது. கமல்ஹாசன் வந்து என்ன பண்ணுற, உலகமயம் தாராளமயம் அந்த கான்செப்டில் தான் போகிறாரு. அதனால தான் அந்த கை இதெல்லாத்தையும் கோர்க்கிறது இதெல்லாம் இருக்குது. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நட்சத்திர சிம்பல் போட்டிருக்காரு. நட்சத்திர சிம்பல் முருகப்பத்தனா. அவர் முருகப்பத்தனா இருந்து நட்சத்திர சிம்பல் போட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் இஸ்ரேலோடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய அருகோண நட்சத்திரத்தை போடுறாரு. அதில் அவரோட சிம்பல்லே உட்காந்து நிறைய பேர் டீகோட்லாம் பண்ணி பேசியிருக்கிறாங்க.
ஸோ அவரும் வந்து ஒரு உலக மயத்துக்கு தாராளமயம் அந்த மாதிரி கருத்தில் பேசி நான் மக்களுக்காக பேசுகிறேன், மனிதர்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழர்களை அழிக்கிற நடவடிக்கைகள் தான் கமலஹாசனும் இறங்குவார் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. இதுதான் நான் இவங்க 2 பேரோட அரசியலை நான் பிரித்து பார்க்குறது இவ்வளோ தான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்க 2 பேரும் தனித்தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஓட்டை கணிசமாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போ கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சிருக்கிற மாதிரியும் கடைசியில் தேர்தலோ இதெல்லாம் வரும்போது இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலில் ரஜினியும் கமலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னுடைய கணிப்பு. நல்ல மனுஷனாக இருந்திருந்தானா அந்த ஆள் அரசியலை பற்றி இங்கே பேசியிருக்க கூடாது. நான் இங்கே நடித்தேன், சம்பாரித்தேன், என்னால் முடிஞ்சது இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன், ஒரு தொண்டு ஒன்று திறந்து இங்கே ஒரு ரோட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் உதவி செய்ய போகிறேன், இப்படி நீங்கள் செய்யலாம். நாங்கள் அதை சரி பரவாயில்ல, ரஜினி நல்ல மனுஷனாக இருக்கார், இந்த மக்களுக்கு கிட்டேருந்து காசு சம்பாதிச்சாரு, இந்த மக்களுக்கு கொஞ்சம் ஏதோ செய்கிறாரு. என்ன செஞ்சுருக்காரு இந்த மக்களுக்கு? ஒன்றும் செய்யலை. ரஜினி ஒன்றுமே செய்யலை. இது நான் சொல்லலை, நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் நின்று கேளுங்க, மக்களே சொல்லுவாங்க ஆமாம் அவர் ஒன்றும் செய்யலைன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு அந்த மனமும் இல்லை. ஆனால் இந்த மக்களை ஆளணுங்கிற எண்ணம் மட்டும் வருது. இந்த மக்கள் வந்து நமக்கு நம்மளோட கவர்ச்சிக்கும் நம்மளோட திரைத்துறை முகத்திற்கும் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர்கள் நம்ம மேலே வச்சிருக்க மதிப்பை நம்ம அரசியலாக்கி பணமாக்குவோங்கிறதுக்காக இந்த மக்களை திருப்பி ஏமாறணும், ஆளணும்னு எண்ணமே வந்திருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து இது ஒரு குடும்பம், தமிழ் இனம்ங்கிறது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கணும், அந்த மக்களுடைய துயரத்தை உணர்ந்தவனாக இருக்கணும், எங்கேயோ இருந்து வந்து பிழைக்க வந்தவனாக இருக்கக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பிழைக்க வந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளணுங்கிற நினப்பு வர்றதே வந்து தமிழர்களுடைய அந்த ஒரு பெருந்தன்மை போக்க தவறாக புரிஞ்சுக்கிறது. தமிழர்கள் வந்து எல்லாரும் வரலாம் வாழலாம் அப்படிங்கிற வந்து ஒரு இதை எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய ஒரு அந்த அன்பு. ஏன்னா இது ஒரு மூத்த இனங்க, இது ஒரு தாய்மை குணம் கொண்ட இனம். ஒரு தாய் எப்படி எல்லாத்தையும் அணைப்பா, எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாதுன்னு நினைப்பால, அதே மாதிரி தான் தமிழர்கள் வந்து ஒரு மூத்த இனமாக இருக்கனால, ஒரு மெச்சூர்டு இனமாக இருக்கனால அடுத்த மனிதர்களே சக மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்குறாங்க. ஆனால் தமிழர்களே இவங்க மனிதனாகவே பார்க்குறதில்ல. இப்படி அன்பாக நேசிக்கக்கூடிய இனத்தை தான் 7 பேரை சுட்டு கொண்டு இருக்கானுங்க, கொண்டு குளத்தில் தூக்கி போட்டிருக்கானுங்க. மரம் வெட்ட போகிறேன், மரம் வெட்டினவனுக்கு மனுஷனை கொள்ளலாமா? இது என்னங்க கணக்கு இது? சரி மரம் வெட்டினா செம்மரமே வெட்டிட்டானே வைங்களேன், எப்படிங்க கொள்ளலாம் ஒருத்தனை? அரசு தானங்க பண்ணணும். ஒரு மரம் வெட்டினதுக்கு ஒருத்தனை கொண்டாங்கன்னா அப்படி இது என்னங்க இது? மரமும் மனுஷன் உயிரும் ஒன்றா? புரியுதா இல்லையா? அப்போ நான் ஊரில் கோழி அறுத்துட்டான், என் கோழி அறுத்துட்டான்னு போய் நான் கழுத்து அறுத்துட்டு ஒரு நியாயம் சொல்லாமா? என்ன கணக்கு இது? ஒரு மரத்தை வெட்டினவனை போய்ட்டு 20 பேர் நான் சுட்டு கொண்டோம் அப்படிங்கிற கூலிகளாக போனவன் அவனை விற்று பங்களா கட்டிக்கிட்டு இருக்கானா செம்மரத்தை விற்று? ஓனர் எவன் வந்து அவங்களை கொண்டு வந்து வேலைக்கு வச்சானா வேலைக்காரனை கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? கொண்டாங்க தானே, யாராவது இரங்கல் தெரிச்சானா? செத்தவன் தமிழன் ஒரு நாயம் கண்டுக்கல. 2 லட்சம் பேருக்கு மேலே கடைசி போரில் மட்டும் செத்தாங்க. புரியுதுங்களா? 7 லட்சம் பேருக்கு மேலே செத்துருக்காங்க. மொத்தமாக நீங்கள் கணக்கு போட்டால் 7 லட்சம் பேருக்கு மேலே செத்துருப்பாங்க தமிழ் ஈழத்தில். ஆனால் அந்த கடைசி காலகட்ட போரில் மட்டுமே 2 லட்சம் பேருக்கு மேலே செத்துருக்காங்க. அத்தனை பேரோட உயிருக்கு யார் பொறுப்பு? மாறி மாறி தப்பா தமிழர்கள் மனுஷனாவே நினைக்கல. புரியுதா? இந்தியாவும் மனுஷனாக நினைக்கல, பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்காரனும் மனுஷனாக நினைக்கல. இன்னைக்கு வரைக்கும் போய் கேட்டால் தமிழனை வந்து இழிவாகவும் கேவலமாகவும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். கேரளாவில் ஒருத்தனை சுடுதண்ணி ஊற்றி கொள்கிறான். ஒரு ஐயப்ப சாமியை கும்பிட போன பக்தன் ஒருத்தன் மேலே டீ கடைக்காரன் சுடுதண்ணி ஊற்றி கொள்கிறான் அங்கே இருந்த ஞாயிறு. அப்போ இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டும் எல்லாரும் மனிதனாக பார்க்கணும். இவன் எல்லாம் நம்மளை வந்து ஆளுவானுங்க. யார் வேணாலும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து வாழட்டும், பிஸ்னஸ் பண்ணிட்டோம், பொழைக்கட்டும், நம்ம அனுமதிக்கிறோம். வந்து வாழு, நம்ம கூட சமமாக இருந்து எல்லாம் சம்பாரி போ, அதை ஆதரிக்கிறோம். அதை ஒன்றும் யாருமே அப்படிலாம் பிரிச்சே பார்க்கல. ஒரு நல்லா நீ நடிக்கிறியா, உன் திறமையின் அடிப்படையில் தமிழக மக்களும் நான் ஆதரிப்பாங்க. எவன் வேணாலும் வரட்டும். புரியுதுங்களா? நயன்தாரா என்ன தமிழக இருக்காருங்களா? மக்கள் விரும்பலையா? அது மாதிரி வா நடி, உன் திறமையை காமிச்சு நீ நடி. ஆனால் அங்கே இரு, ஆளணும்னு நினச்சிட்டு வராது. நாளைக்கு வந்து எனக்கு இந்த மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு பாசம் இருக்குது, அந்த பாசத்தை நம்ம தவறாக பயன்படுத்திக்கணும்னு வரக்கூடாது. தலைமை ஏற்கிற பண்புக்கே நீ வரக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம சொல்கிறதா. ஒரு அடுத்த இனத்தை ஆளணும்னு நினைக்கிறதே ஒரு பெரும் கேடுகட்ட அயோக்கியத்தனம், ஆதிக்க புத்தி. அதுதான் சாதி வெறி, அதுதான் மத வெறி, அதுதான் இனவெறி. வேற ஒரு நாட்டு மக்களை எப்படிங்க நீ ஆள்றதுக்கு தயாராக போகலாம்? இப்போ நான் போய் ஆந்திராவுக்கு போயிட்டு நான் அங்கே இருக்க தெலுங்கர்கள்லாம் ஆள்றேன்னு சொன்னால் தெலுங்கு என்ன பண்ணுவான்? செருப்புக்கிட்டே அடிப்பான்னு என்ன? ஆனால் தமிழை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா தமிழை வந்து எல்லாரையும் சக மக்களாக மனிதனாக பார்க்குறான். இந்த பண்பை பயன்படுத்தி இருக்கிற ஊரில் இருக்க அத்தனை பேரும் வந்து நான் ஆளணும்னு நினச்சா, அப்போ அது ஆளும்போது நீ நல்லவனா ஆளுனா பரவாயில்ல. நீ எங்களோட உரிமையெல்லாம் போகுதில்ல, ஒவ்வொரு உரிமையும் போகுதில்ல. இன்றைக்கி முல்லை பெரியாருக்கு பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆராக தான் இருக்கும். மலையாளிக்கு சாதகமாக எம்ஜிஆர் போனனால தான் முல்லை பெரியார் பிரச்சனை இன்றைக்கி நமக்கு. புரியுதுங்களா? இது இப்படி தான். ஏன் இப்போ ஈழப்போர் நடந்துச்சு, ஏன் கலைஞர் எல்லாரும் திட்டுறாங்க? ஏன் வந்து கலைஞர் வந்து இன துரோகிங்கிறாங்க? ஈழப்போர் நடந்துச்சு, அப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க. மக்கள் இயல்பாகவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஏன்னா நம்ம மக்கள் சாகும்போது நம்ம இயல்பாக மக்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ நல்லவனாக இருந்தா நீ அனுமதிச்சுக்கணும். மக்கள் கத்துறது வந்து ஆமாம் மக்கள் போராடுறாங்கங்க,
நீ போகிற நிப்பாட்டு, மக்கள் போராடுறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு உட்காந்துக்க வேண்டியதானே, மல்லாக்கப்படுத்திக்க வேண்டியதானே. உண்ணாவிரதம் மல்லாக்கப்படுத்தவர், அதுக்கு முன்னாடி மல்லாக்கப்படுத்திக்க வேண்டியதானே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு. அப்படி படுக்காம அப்போ அந்த நேரத்தில் யாரெல்லாம் சிடியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து இப்போ இந்த போராட்டத்துக்கு மக்கள் போனவன் மேலே எல்லாத்தையும் கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளிட்டு போனவன் எல்லாரையும் அடின்னு அடித்து ஒரு சிடி விற்பனை பண்ணவன், இந்த மாதிரி அங்கே நடக்குது, போர்க்கூட்டம் நடக்குதுன்னு ஒரு சிடியை கொண்டு போய் கொடுத்தவன், அந்த சிடியெலாம் உடச்சி ஏன் அந்த வன்மம் உனக்கு? அப்போ நீ வேற நீ ஆள் செத்துருந்தா நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பியா? தமிழன் சாவுறான், தமிழன் அதுக்கு அதாவது இளவுக்கு அழுகிறவனை நீ அடிச்சிருக்க. நீ புரியுதுங்களா? இங்கே எத்தனை பேர் தீக்குளிச்சான்? முத்துக்குமாரில் தொடங்கி எத்தனை பேர், 17 பேருக்கு மேலே அந்த போர் நடக்கிற காலகட்டத்தில் தீக்குளிச்சான்ல. ஏன் ஒருத்தன் வெளியூர்காரன் தீக்குளிச்சானு சொல்லுங்கள். இந்த மனிதத்துக்காக பேசுகிறோம், மனிதத்துக்காக ஏன் அடுத்தவன் தீக்குளிச்சான்? தமிழன் தானே தீக்குளிச்சத்தான், ஈழத்தமிழர்கள் செத்ததுக்கு. இதை தான் நம்ம யோசிக்கணும். என் ரத்தம் தான், புரியுதுங்களா? பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டருமாங்கல்ல, இது பழமொழி தானே, வெள்ளைக்கார பழமொழி தான். அதுக்கு என்ன அர்த்தம்? என் ரத்தத்தை எனக்கு தான் வலிக்கு, எனக்கு தான் என்னோட வழி தெரியும், அடுத்தவனுக்கு வழி தெரியாது. அப்போ என் வழி தெரிஞ்சவன் தான் நீங்கள் வந்து ஆளணும். அப்போ தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும். அதுக்கப்புறம் அதில் எவன் நல்லவன் கெட்டவன் நம்ம முடிவு பண்ணலாம். தமிழர் அல்லாதவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஆளணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. இதை தமிழக மக்களுக்கு புரியணும். தமிழக மக்கள் இதில் ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்கன்னா கடைசியில் எல்லாமே நாசமாக போகும். இதுதான் உண்மை. இப்போ இரங்கல் ஊர்வலத்துக்கே நான் போகிறதில்ல. இப்போ நேர்மையாளராக இருந்தோம்னா என்ன சொல்லியிருக்கணும்? அப்துல் கலாமுடைய இறப்புக்கு வரல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கணும், ஒரு வேலிடான ரீசன் சொல்லியிருக்கணும். வேலிடான ரீசன் சொல்லணும், என் உடம்பு முடியல, அது முடியல, இது முடியலன்னு ஏதாவது உண்மையான ரீசன் என்ன, எதனால் நீ வரல சொல்லணும். அதை விட்டு அந்த டைம் என்ன சொன்னார்னா, நான் வந்து இறுதி ஊர்வலங்களுக்கு இரங்கலுக்கு நான் எப்பவுமே வர்றது கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறீங்க. ஏன் இப்போ கமல்ஹாசன் இறுதி ஊர்வலம் இரங்கலுக்குலாம் வந்ததே கிடையாதா? சிவாஜிக்கெலாம் வரலையா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ மாற்றி பேசக்கூடிய ஒரு ஆள், இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இதுக்கெலாம் 1000 எவிடன்ஸ் இருக்குது. கமல்ஹாசன் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆளுங்கிறதுக்கு அவர் கட்சி பேர்லேயே இருக்குது. தமிழ் மொழியோட ஒரு தமிழ் மொழியை வந்து அவமதிப்பதிலேயே இருக்குது. அந்த எவனோ ஒரு ஆள் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்கல. நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேசிய கீதத்திற்கு தேட்டரில் கேலி கூத்தை பார்க்க வர, நல்லா கவனிங்க, கேலி கூத்தை பார்க்க வர தேட்டருக்கு வரவங்களுக்கு தேசிய கீதம் போடுவானா, அந்த தேசிய கீதத்தை மதித்து எந்திரிக்கணுமா? அப்படி யாரும் எந்திரிக்கலைன்னா நானே வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கமல் பேசுகிறார். ஒரு அரசாங்க விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க, அது இப்போ எல்லாரும் எந்திரிக்கணுங்கிறது ஒரு நியதி. அப்போ ஒருத்தர் எந்திரிக்காமல் உட்காந்துருக்காரு. நீ நேர்மையானவனாக இருந்தால் இல்லை அவர் எந்திரிச்சு தான் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன சொன்ன தெரியுமா? தவம் இருந்துக்கிட்டு இருந்தார். தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிற்பது நம்ம பண்பு, தவம் இருப்பது அவர் பண்பு அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுற. ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையும் தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க. அரசாங்க விழாக்களில் தான் தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க. எல்லா இடத்துலையும் எங்கே போடுறாங்க? உங்களை மாதிரி என்ன தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் இப்போ படம் முடியும் போது போகும்போது போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சனி லியோனி நடிக்கிற படத்துக்கு தேசிய கீதத்தை போட்டு எந்திரிக்க வைக்கிறீங்க. எதை எந்திரிக்க வைக்கிறீங்க? என்ன எந்திரிக்க வைக்கிறீங்க? புரியுதா சொல்கிறது? கேடுகட்ட ஜனநாயகமாக இருக்குது. மக்கள் மத்தியில் வந்துட்டு அது இந்த மக்களும் முட்டா மக்களும் எந்திரிச்சு நிற்கிதுங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, தேவையில்லை, போடக்கூடாது, போட தேவையில்லை சொல்லியாச்சு, தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் போகிறேன், எல்லா தேட்டர்லையும் போட்டுட்ருக்கானுங்க. இதுக்காகவே நம்ம வெளியில் போயிட்டு அந்த சீன் போடும்போது கருமம் பிடிச்சது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு எந்திரிக்க நிற்கிற பிரச்சனை கிடையாது. ஆனால் கோவம் வருது அந்த நாட்டோடைய கொடியை பார்க்கும்போது. ஏன் கோவம் வருது? அந்த நாடு தான் என் மக்களை கொண்டுச்சு, அந்த நாடு தான் என்னை நாளைக்கு சுரண்ட போகுது, அந்த நாடு தான் வந்து என்ன பண்ண போகுது, நாளைக்கு வந்து என்னோட வளங்கள், இயற்கை வளங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த கொடி வந்து இந்த நாட்டு மக்களுக்கான கொடி கிடையாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த கொடிக்காக எத்தனையோ தமிழர்கள் இறந்துருக்காங்க. அந்த கொடியை தாங்கி பிடிப்பதற்காக கொடி காத்த குமரன் இருந்திருக்காங்க அந்த மண்ணில். புரியுதுங்களா? ஆனால் அந்த கொடி இன்றைக்கி நமக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கிதான்னு பார்த்தா தமிழர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எதிரி நாட்டு கொடியாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. எதிரி நாட்டு கொடிக்கு என்னால் எந்திரிக்க முடியாது. அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன், எந்திரிச்சு வெளியில் போயிடுறேன். போங்கடா, நீங்கள் என்னமோ பாட்டு போடுங்க, நீங்கள் என்னமோ எந்திரிக்கலான்ட்டு தேட்டருக்கே போகிறதில்ல. இதனாலே தேட்டருக்கு போக முடிய மாட்டேங்குது. இதனால் இதுக்கு எந்திரிக்கணுமே, இல்லைன்னா நம்ம எந்திரிக்கலாமல் உட்காந்துருப்போம். இவங்க பக்கத்தில் இருக்கவங்க அன்றைக்கி அப்போ தான் தேசிய உணர்வாளர்கள், ஏன் எந்திரிக்க முடியாது, உட்காரா அப்படின்னு. நீ உட்காரு. விவசாயி போயிட்டு அம்மனமாக நின்றுட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு அவன் உட்காந்துருக்கும்போது இந்த கொடி வந்து எதாவது உனக்கு உதவி செஞ்சுச்சா? உன் விவசாயியை செத்துக்கிட்டு இருந்தான்ல, போய் நின்னான்ல, நம்ம எல்லாமே டேக்ஸ் கட்டுறோம்ல, மதிக்கிறோம்ல. நமக்கு என்ன இந்த நாடு மதிக்குது? நம்மளை மதிக்குது அந்த நாடு. நம்ம எல்லாருமே டேக்ஸ் கட்டுறோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே கணக்கு காமிக்கிறோம், நம்ம சைட்லாம் தெளிவாக தான் இருக்கும். ஆனால் இந்த நாடு நம்மளை எதுக்குமே மதிக்க மாட்டேங்குது, நம்மளை மனிதனாக கூட மதிக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம செத்தாங்க கூட அது கண்டுக்க மாட்டேங்குது. 20 தமிழர்கள் செத்தாங்கல்ல, ஒரு இரங்கல் கொடுத்துருக்கலாம்ல இந்த நாடு. ஒரு நாடளவில் இரங்கல் கொடுத்துருக்கணும்ல, அது நாடளவு உலக செய்தி ஆக்கிருக்கணும்ல, செய்யலையே. ஏன் செய்யலை? அப்போ தமிழனை மதிக்காத நாட்டை நான் ஏன் மதிக்கணும்?
இதுதான் நிலை. இதுதான் தமிழ் தேசியவாதிகளோட நிலையாக நிற்கிது. ஏன் தமிழ் தேசியவாதிகள் வந்து பிரிவினை பேசுகிறாங்க? ஏன் தமிழ் தேசியவாதிகள் வந்துட்டு நாங்கள் பிரிவினை பேசலை, சம உரிமை தான் பேசுகிறோம். சம உரிமை நீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிரிவினை பேச மாட்டோம். புரியுதுங்களா? முகமது ஜின்னா என்ன சொன்னார்? நீ வந்து ஸ்டேட் ஆட்டோனமஸ் கொடு, இதை தானே கேட்டார். ஸ்டேட் ஆட்டோனமஸ்னால் என்ன? மாநில சுயாட்சி உரிமை. இதை இந்தியா கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாநிலம் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிறதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? மாநில சுயாட்சி கொடுத்துருந்தா பாகிஸ்தான் ஒரு நாடே உருவாயிருக்காது. அதுக்கு மாட்டவே மாட்டேன்னு யார் சொன்னா தெரியுமா? அந்த பனியா கும்பலும் பிராமண கும்பலும் சொல்லிச்சு. ஏன்? இந்த பனியாவுக்கும் பிராமணனுக்கும் சொந்தமாக நிலம் கிடையாது. அவன் எல்லா நாட்டிலையும் எல்லா பகுதியிலும் இருப்பான் இந்தியா முழுக்க. ஆனால் அவனுக்குன்னு ஒரு பூர்வீக நிலம் கிடையாது. எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்குமே அவன் மண்ணின் மைந்தன் கிடையாது. பிராமணனும் பனியாவும். பனியா வியாபார கும்பல், பிராமணன் அதுவும் வியாபார கும்பல் தான் மதத்தின் பேரில். புரியுதுங்களா? இந்த ரெண்டு கும்பலும் என்ன பண்ணுது? மக்களை சுரண்டணுங்கிறதுக்காக இந்தியாங்கிற ஒருமைப்பாடு பேசிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவன் தான் பேட்ரியாட்டிக்காக இருப்பான். அவன் தான் தேசிய ஐயோ தேசியமா இந்திய தேசியமா. புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் இந்தியாவோட இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா பகைக்கணும்லாம் அவசியங்கள் கிடையாது. சுய உரிமை வேணும். எங்கள் மொழியை காப்பாற்றிக்கணும், எங்கள் அடையாளத்தை காப்பாற்றிக்கணும், எங்கள் பண்பாட்டை காப்பாற்றிக்கணும், எங்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிக்கணும், எங்களுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றிக்கணும். நான் ஏங்க அடுத்த வாழணுங்கிறக்காக ஏன் இயற்கை வளத்தை விட்டு கொடுக்கணும்? நான் ஏங்க காவேரியிலேருந்து மண் எடுத்து நார்த்து ஃபுல்லாக சப்ளை பண்ணணும்? புரியுதா? எனக்கு நானே காவேரியிலேருந்து மண் எடுத்துக்கிறது வேறங்க, என் நிலத்தை நான் பயன்படுத்திக்கிறது வேறங்க, அடுத்தவன் அதை பயன்படுத்திக்கிறது வேறங்க. அடுத்தவனுக்கு வீட்டில் பல்ப் எறியணுங்கிறதுக்காக நான் ஏங்க கூடாங்குளம்ங்கிற ஒரு இது விஷயத்தை நான் உட்காந்து அடகாக்கணும்? வெடிச்சா நான் தாங்க சாவேன், அவன் சாக மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் இங்கே பிரச்சனை. நான் ஏன் இழிச்சுவா பயிலாக இருக்கணும்? ஏன் எல்லாரும் என் தலையில் வந்து ஏறுறீங்க? சமமாக அங்கேயெல்லாம் இருக்குன்னா பரவாயில்ல. அங்கேருந்து நமக்கு என்ன வருது? தண்ணி வருதா? பக்கத்தில் கேட்போம், தண்ணி வருதா? இப்போ பேசியிருக்கான அந்த சுப்பிரமணிய சுவாமி, தண்ணி வருதா? நமக்கு தண்ணி தர முடியாதுன்னு பேசுகிறானே அவன். அப்போ நான் ஜனநாயகவாதியா, அவன் ஜனநாயகவாதியா? அப்போ அவனும் தீவிரவாதி. என்ன தீவிரவாதின்னு சொல்கிறவன் ஏன் அவனை தீவிரவாதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் இங்கே பிரச்சனை. நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் ஏன் தராசா அவனை எதிர்க்க போகிறேன்? நீ ஒழுங்காக இல்லை, நீ எங்களை அடித்து பிழைக்கணும், எங்களை அமுக்கி பிழைக்கணும், எங்களை பிடுங்கி திங்கணும்னு நினச்சிட்டு இருந்து என் தட்டில் வந்து நீ உட்காந்து இது தின்னுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பிரிவினைவாதம் பேசுகிறோம், பிரிவினைவாதம் வெறுப்பில் பேசுகிறோம், கோவத்தில் பேசுகிறோம். இதை நீங்கள் புரியணும். கோவத்தில் தான் பேசுகிறாங்க இங்கே எல்லாருமே. யாரும் வந்துட்டு உடனே வந்து இந்தியாவிலேருந்து தனிநாடு போகணும்லாம் கேட்கல. அதை கேட்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ரீசன் தான். நீ எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கான சரியான உரிமை, எங்களுக்கான சமமான உரிமை, எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நீ கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீ எங்களை அட்லீஸ்ட் எங்களை சாக விடாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தன் எங்களை கொள்றான், நீ போய் அவனுக்கு ஆயுத உதவி பண்ணுற. இலங்கையில் தமிழர்களை சாகடிக்கும் போது நீயே போய் ஆயுத உதவி பண்ணுற. என்னோட டேக்ஸ் வாங்கிட்டு என்னையும் நீ கொள்ற. இப்போ நம்மலாம் வரி கட்டுறோம். அந்த வரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? தமிழனை கொள்ளுது. அப்போ யார் கொள்றா? புரியுதா? அதுக்கு சட்டம் என்ன பண்ணுச்சு? எத்தனை பேர் கைது பண்ணிச்சு? அந்த 20 பேர் கொண்டாங்களே, எத்தனை பேர் கைது பண்ணிச்சு? இப்போ ஒரு 7 பேர் பணமாக அனாதையாக மிதந்துட்டு இருக்காங்களா? எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது? எத்தனை தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க? அதை யோசிக்கிறது இல்லை. வெக்கமே இல்லாமல், மானம் இல்லாமல், சுரணி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த இந்தியத்துக்கு மதிச்சுட்டு இருந்தா எப்போ நம்ம திருந்த போகிறோம்? திருப்பி கேட்கணும்ல. அதை தான் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் கேட்குறோம். எங்களால் முடியாது. இனிமேல் நீ வந்து எனக்கு மரியாதை கொடுத்தா நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். எனக்கு நீ சம உரிமை கொடுத்தா நான் உனக்கு சம உரிமை கொடுப்பேன். நீ என்னை திருடுன்னு நினச்சா நான் அவனை செருப்பால் அடிப்பேன். இவ்வளோதான் இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இருக்க தொடர்பு. இப்படி இருந்தாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் காப்பாற்றப்படுவாங்க. இந்த புரிதல் இல்லாமல் இன்னும்ன்ட்டு நம்ம ஏதோ ஒரு இந்த இல்லாத தேசபக்தி, இல்லாத மதப்பற்று இதுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாதி பேர் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறோம். யாருன்னு பார்த்தா இந்து மதத்தை சப்போர்ட் பண்ணுறோன்னா இருக்கான். நீயே இந்து கிடையாதுடா, உன ஒரு நாள் வந்து ஹிந்து ஆக்கிட்டு போயிட்டான்டா. உன் மதத்தை கெட்டு குட்டிச்சோராக்கி வச்சுருக்கான். அவன் மதத்தை, உன் மதம் எவ்வளவோ உன்னதமான மதமாக இருக்குது. அது எத்தனையோ அறிவாத தத்துவங்கள் இருக்குது. உன்னோட இலக்கணங்கள் எடுத்து படிச்சுன்னா தெரிய போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவன் ஆபாச கடைகள் விட்டுப்பட ரேஞ்சுக்கு மதத்தை உருவாக்கி வச்சுருக்கான். ஐயப்பனுக்கு வரலாறு, உண்மையான வரலாறுன்னா ஐயப்பனுங்கிறவர் ஒரு ஐயனார் சாமி, ஒரு ஐயனார் கடவுள். ஐயனார் தான், ஐயனாரை ஐயப்பன் வழிபடுறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த ஐயப்பனுக்கு இவங்க வரலாறு எழுதுறாங்க. சிவனும் பார்வதியும் சிவனும் விஷ்ணுவும் செக்ஸ் வச்சு ஐயனார் பிறக்கிறாரு. சிவனையும் விஷ்ணுவையும் ஹோமோசெக்சுவலாக மாற்றிட்டான். எதாவது பிறக்குமா? எதாவது சாத்தியமா? அப்படி ஆக்கி ஒரு வரலாறு வச்சுருக்கான். அந்த வரலாறு நீ நம்பினா நான் என்ன பண்ணுறது? விநாயகர் வந்து ஒரு தத்துவம். விநாயகர் தத்துவம் என்ன? ஒரு பொருளாதாரம். பெருத்த உடல் வந்து சொத்தை, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. இன்றைக்கி லாஃபிங் புத்தான்னு ஒரு பொம்மை வாங்கி வச்சுருக்கீங்களே வீட்டில், குபேரன் சிலைன்னு ஏமாற்றி விற்கிறாங்களே, அது லாஃபிங் புத்தா. அது சீனாவில் இருக்க சிலை. அதோடைய ஐடியாலஜி என்ன? நிறைய பண மூட்டை இருக்கும், நிறைய உணவு பலகாரங்கள் இருக்கும், நல்லா பெருத்த உடல். என்ன கணக்கு?
வந்து சொத்து படைத்த ஒரு ஆள். சொத்து அதிகமாக ஒருத்தங்கிட்ட இருக்குது, நிறைய பொருளாதாரம் இருக்குன்னா என்ன பண்ணுவான், நல்லா திம்பான், வீட்டு வேலைக்கு போக மாட்டான், எல்லாம் உட்காந்துருப்பான், சுற்றி பணம் காசு இருக்கும் எப்பவுமே. ஸோ ஒரு 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 பணம் படைத்த ஒரு பொருளாதாரத்திற்கான ஒரு அடையாளமாக அது இருக்குது. அறிவுக்கான அடையாளமாக யானை. யானை வந்து தமிழர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே மிக அறிவான ஒரு மிருகம்ங்கிறனால யானை வந்து அறிவுக்கான அடையாளமாக இருந்தாங்க. கருப்பு வந்து அறியாமைக்கான வண்ணம். கருப்பு கலர் வந்து கருப்புனா இருட்டில் அறிவு இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, கருப்பு வண்ணத்தை வந்து தவிர்த்துட்டு யானைக்கு வெள்ளை வண்ணத்தை போட்டு ஒரு வெள்ளை யானைங்கிறது இல்லை ஒரு இயற்கையில். ஆனால் வெள்ளை யானைங்கிறது என்னென்னா ஒரு தத்துவம், ஒரு அறிவுக்கான ஒரு அடையாளமாக வெள்ளை யானை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை இருக்கும், லட்சுமி சைட்லாம் வெள்ளை யானை இருக்கும். ஒரு அறிவுக்கான அடையாளம், ஒரு ஆசீர்வாதத்தோட அடையாளம் வெள்ளை யானை. அந்த வெள்ளையானையோட தலையும் இந்த பெருத்த உடல்ங்கிறது பொருளாதாரத்துக்கான அடையாளம். இது ரெண்டையும் வச்சு விநாயகருங்கிறது என்ன ஒரு உருவம், என்ன உருவம், ஒருவனுக்கு அறிவும் வேண்டும். அது அறிவு மட்டும் கிடையாது, அறிவு என்பது அந்த வெள்ளையானைங்கிற ஒரு தத்துவம் வந்து ஒரு சரியான பார்வை, சரியான வழி. அதனால தான் நெற்றிக்கண்கிறது மனக்கண்ணு, சரியான பார்வை, ஒரு ஒருமித்த பார்வை, ஒரு பெருந்தன்மை தன்மை, இதெல்லாம் கொண்ட ஒரு வெள்ளை யானையோட உருவம், ஒரு சாந்தமான வெள்ளை யானை உருவம். அதே போல் ஒரு பொருளாதாரம் படைத்த ஒருவனுடைய உடல். என்ன அந்த தத்துவம் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரமும் தேவை, ஒரு மனிதனுக்கு அறிவும் ஒழுக்கமும் தேவைங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த விநாயகர் தத்துவம் சொல்லுது. புரியுதுங்களா? இதை உடனே என்ன பண்ணுறாங்க, விநாயகர் இதுதான் இப்படி சொல்லியிருந்தானா மதத்தை மதிச்சிருப்பேன், இதுதான் உண்மை. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, விநாயகர் வந்து ஏதோ பார்வதி குளிக்க போனாங்க, குளிக்கும்போது அழுக்க உருட்டி வச்சாங்க, இவர் உடனே சிவன் வராரு, தலையை வெட்டினாரு, கீழே போய் விழுந்துருச்சு, இதை நீ நம்புற. இதை நான் சொல்கிறதுக்கு உடனே ப்ரூஃப் கேட்பாங்க, இது ப்ரூஃப் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃபு? இதுக்கு சொன்னது நீ பாப்பான் சொன்னது, பிராமணன் சொன்னோடனே நம்புற. பாப்பான்னு சொல்லக்கூடாது, பார்ப்பனர் தமிழர்கள், பிராமணர் வெளியேறு. பிராமணன் சொன்னோடனே நம்புற, புரியுதுங்களா? பிராமணன் சொன்னோடனே நம்புற. அதே வந்துட்டு தமிழன் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிற. அப்போ உன் பிரச்சனை இது, உன் உளவியல் புத்தி கெட்டு போயிருக்கு உனக்கு. அப்போ உன் மதத்தையே அவன் நாசம் பண்ணி வச்சுருக்கான். நீ உன் மத உணர்வும் கூட நீ அந்த நாட்டுக்கு நீ ஆதரிக்கக்கூடாது. மதத்தை நாசம் பண்ணி இன்றைக்கி தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டிற்கும் விரைவாக போற்றி நம்ம பேசுகிறோம். தென்னாடுடைய சிவன், தென்னாட்டுக்கு உரியவன் சிவன், எல்லாத்துக்கும் இறைவன் சிவன். இதை நீ சொல்கிற. அவன் சிவன் எங்கே இருந்தான்னு கேட்டால் இமயமலையில் இருந்தாருங்கிறான். திருடிட்டு போயிட்டான். சிவன் குளிரில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரான் சம்மந்தமே இல்லாமல். ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தாருங்கிறதுக்காக ஆலமர செல்வன்னு பேர் சிவனுக்கு. இமயமலையில் போய் நீ ஒரு ஆலமரத்தை எடுத்து காமிங்க, இமயமலை உச்சியில் ஒரு புளியை காமிச்சிருங்க, இமயமலை உச்சியில் ஒரு காளமாட்டை காமிங்க பார்ப்போம். இமயமலை உச்சியில் ஒரு காளமாட்டை காமிங்க. நீங்கள் ஒரு காளமாட்டை மேலே ஏறி உட்காந்துருக்காரா, புளித்தோல் பொத்திருக்காரா, ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரா? இதெல்லாம் இவன் தான் சொல்கிறான். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, அங்கே இமயமலையில் வெறும் பனி தான் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? நாகப்பாம்பும் இல்லை, கழுத்தில் நாகம் இருக்குல்ல, அதுவும் கிடையாது. அப்போ எதுவுமே இல்லை, அங்கே சிவன் மட்டும் அங்கே இருக்காருன்னு நீங்கள் நம்புகிறான். ஆனால் தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டிற்கும் விரைவாக போட்டிருந்தா நம்ம சொல்லிட்டு வரோம் காலகாலமாக. எல்லாமே தமிழர்களுடையது. இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த நாகரிகம், இது அனைத்துமே தமிழர்களுடையது. இது எல்லாத்தையும் திருடி வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பிளவுபடுத்தி வச்சுட்டு தமிழர்களுடைய உண்மையான வரலாறை மறைச்சி, தமிழன் போல வரலாறு படைத்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் தமிழனுக்கு தான் வரலாறு தெரியாது, இதுதான் உண்மை. தமிழனுக்கு தான் வரலாறு தெரிஞ்சாவே நம்மளோட பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும், புரிஞ்சுக்குவான், புரிதல் வந்துடும். அந்த புரிதல் இல்லை. இந்த புரிதல் இல்லாமல் இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு வேறு நாடுங்க. எங்கேயோ இருந்து வந்த யூத பிராமணர்கள் இன்றைக்கி நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்புகளை வச்சு. அது என்ன பண்ணுது, நம்மளை சுரண்டுது, இந்திய மக்களை சுரண்டலையா? நீங்களே யோசிச்சிங்க, நீங்கள் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர். இந்தியா தமிழர்களை சுரண்டுதா இல்லையா? டேக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிதி கொடுக்குதா? சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவனுக்கு நிதி கொடுக்குற. வெளியூர் பிரச்சனைக்கு போய் நீ காசு கொடுக்குற. தமிழ்நாடு விவசாய பிரச்சனைக்கு நீ என்றைக்கா கடன் தள்ளுபடிக்கு நீ வரியா? புரியுதா? கடனை கட்டி தான் ஆகணுங்கிற. தமிழக விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்லைங்கிற. காவேரியில் தண்ணி தரமாட்டோங்கிற. காவேரியில் அப்படிலாம் பேசக்கூடாது சுப்பிரமணிய சாமி, இப்படி பேசுனதுக்கு உனக்கு தேசிய விரோத சட்டம் உன் மேலே பாயும் அப்படின்னா நீ நல்ல நாடு. ஏன்னா இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக தானே பேசுகிறாரு. ஆனால் அவன் மேலே பாயாது. அவனை எதிர்த்து நான் பேசுகிறேன் பாருங்க, என் மேலே பாயும். இதுதான் இந்திய அரசு, இதுதான் பிராமண அரசு, இதுதான் யூதர்களுடைய அடிமை இலுமினாட்டிகளால் இயக்கப்படுற அரசு. இதை தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம இருந்தோம்னா நம்மளோட ஒட்டுமொத்த அடையாளமும் அழிஞ்சு போய் கடைசியில் நம்ம ஒரு அடையாளமற்ற, ஒழுக்கமற்ற, நேர்மையற்ற ஜடங்களாக நாங்கள் வாழ்வோம். அது வாழ்கிறதுக்கு மக்கள் தயாரான்னு கேட்போம். மக்கள் அதுக்கு ஓகே அப்படின்னாங்க, வாழ்ந்துட்டு போட்டோம். எப்படி பிராய்லர் கோழியோ, எப்படி கசாப்பு கடையில் இருக்க ஆடு மாதிரி நம்ம இருப்போம். என்றைக்கு அவன் வேணாலும் நம்மளை கொள்ளுவான், நம்மளோட பயன் இல்லைன்னா அவன் தூக்கி போட்டு போவான். இதுதான் நடக்கும். இப்போ சிரியா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு தமிழ்நாடு, இதுதான் நடக்கும். இதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு பாதுகாப்பு யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் இருந்தாங்க, தமிழினத்துக்கான ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் இல்லை. நமக்குன்னு பாதுகாப்பு யாரும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே பாதுகாப்பு நம்மளோட அறிவில் தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்மளோட அரசியலில் தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் வராரு, சினிமா நடிச்சுட்டு வராரு, நாளைக்கு விஷால் வருவார்,
புரியுதா? இப்போ கமலஹாசன் ரஜினி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாளைக்கு விஷால் வருவார். விஷால்னா அதுக்கு அடுத்து எவன்லாம் ஆளணும், எவன்லாம் வெளியிலேருந்து வந்தாலும் அத்தனை பேர் வருவாங்க. அதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், யார் சொல்கிறது சரி, யார் செய்கிறது தப்பு, இதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதை புரியாமல் இருந்தாங்கன்னா தமிழர்களை காப்பாற்றவே முடியாது.